செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். கடப்பாறையால் தாக்கி பொறியாளர் கொலை, கிருமாம்பாக்கம் அருகே பயங்கரம். அரசு பேருந்து மீது லாரி மோதி விபத்து, ஒருவர் பலி, 40 பேர் படுகாயம். ஆந்திராவில் தொடர் மின்தடை எதிரொலி, பெட்ரோல் டீசல் வாங்க ஏனாமில் குவியும் விவசாயிகள். புதிய அமைச்சரவை பதவியேற்பிற்கான ஏற்பாடு, சட்டசபை வளாகத்தை புனரமைக்கும் பணி தீவிரம். இனி விரிவான செய்திகள். கிருமாம்பாக்கம் அருகே கடப்பாறையால் தாக்கி பொறியாளர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிருமாம்பாக்கத்தை அடுத்த மணப்பட்டு மாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்தவர் ஆறுமுகம். இவரது மகன் மணிகண்டன். திருமணமாகாத இவர் தற்போது வில்லியனூரில் உள்ள தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்தார். இன்று காலை அவர் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த போது அவரது தாயார் சாந்தி விவசாய வேலைக்கு சென்றுள்ளார். நிலையில் திடீரென்று மணிகண்டன் வீட்டில் இருந்து அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் திரண்டு வந்து பார்த்துள்ளனர். அப்போது மணிகண்டன் ரத்த வெள்ளத்தில் பிணமாக கிடந்துள்ளார். இது குறித்து போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். விரைந்து வந்த போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். முதற்கட்ட விசாரணையில் கொலை செய்யப்பட்ட பொறியாளர் மணிகண்டன் அதே பகுதியில் உள்ள ஒரு பெண்ணின் வீட்டிற்கு அடிக்கடி சென்று வந்துள்ளார். அப்போது அந்த வீட்டில் உள்ள பெண்ணுடன் பேசி வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் அந்த பெண்ணின் கணவர் தனது மனைவியுடன் மணிகண்டனுக்கு தொடர்பு இருப்பதாக கருதியுள்ளார். மணிகண்டனுக்கும் அந்த பெண்ணின் கணவருக்கும் அடிக்கடி இது தொடர்பாக தகராறு இருந்து வந்துள்ளது. ஒரு கட்டத்தில் மனைவியின் நடத்தையில் சந்தேகத்தால் அவர் மனைவி பிரிந்து சென்று விட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மணிகண்டன் தாயார் விவசாய வேலைக்கு செல்வதை நோட்டமிட்ட அவர் வீட்டில் யாரும் இல்லாததால் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி தூங்கிக் கொண்டிருந்த மணிகண்டனை கடப்பாறையால் அடித்து கொலை செய்திருக்கலாம் என்று போலீசார் கருதுகின்றனர். இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அரசு பேருந்து மீது லாரி மோதிய விபத்தில் ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். 40க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நாகர்கோவிலில் இருந்து சென்னை நோக்கி அரசு சொகுசு பேருந்தில் 40க்கும் மேற்பட்ட பயணிகள் பயணம் செய்து கொண்டிருந்தனர். பேருந்து திண்டிவனம் அம்மா டீ டைம் சலவதி அருகே சென்று கொண்டிருந்தது. 4 முனை சந்திப்பு அருகே பேருந்து வரும்போது திருவண்ணாமலை மார்க்கத்தில் இருந்து புதுவை மார்க்கமாக சென்ற லாரி அரசு பேருந்து மீது மோதியது. அரசு பேருந்து நிலை தடுமாறி சென்னை மார்க்கமாக சென்றது. அப்போது சென்னையிலிருந்து புதுவை நோக்கி வந்த லாரியானது மீண்டும் அரசு பேருந்துடன் மோதி அரசு பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் அரசு பேருந்தில் பயணம் செய்த 40க்கும் மேற்பட்ட பயணிகள் படுகாயங்களுடன் திண்டிவனம் அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதில் புதுவை நோக்கி சென்ற லாரியின் ஓட்டுநர் கிளியனூரை சேர்ந்த சக்திவேல் லாரியில் சிக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தீயணைப்புத்துறை உதவியுடன் லாரி ஓட்டுநரின் உடலை மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக திண்டிவனம் அரசு பொது மருத்துவமனைக்கு போலீசார் அனுப்பி வைத்தனர். இந்த விபத்தால் திண்டிவனம் திருச்சி தேசிய நெடுஞ்சாலை இருபுறமும் சுமார் 5 கிலோமீட்டருக்கு மேலாக கடும் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. போக்குவரத்தை திண்டிவனம் மற்றும் ரோசனை போலீசார் சரி செய்தனர். இந்த விபத்து குறித்து ரோசனை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆந்திராவில் கடும் மின்வெட்டு காரணமாக ஏனாமில் பெட்ரோல் டீசல் வாங்க அப்பகுதி மக்கள் குவிந்து வருவதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ஆந்திர பிரதேசத்தில் அடிக்கடி ஏற்படும் மின்வெட்டு மற்றும் இயந்திரங்கள் மூலம் பயிர் அறுவடை செய்வதால் பெட்ரோல் மற்றும் டீசலுக்கு அதிக தேவை ஏற்பட்டுள்ளது. கடல் மற்றும் ஆற்று பகுதியில் இறால் மற்றும் மீன் குட்டைகளில் அதிக ஜெனரேட்டர்கள் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த சூழ்நிலை காரணமாக ஆந்திராவையொட்டியுள்ள ஏனாம் பிராந்தியத்திற்கு பெட்ரோல் மற்றும் டீசல் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. எனவே பெட்ரோல் நிலையங்களில் கூட்டம் அலைமோதுகிறது. பெட்ரோல் நிலையங்களில் காவல்துறை முன்னிலையில் எரிபொருள் விநியோகம் நடத்த ஏனாம் நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. ஏனாம் காவல் கண்காணிப்பாளர் வரதராஜன் மேற்பார்வையில் மக்களுக்கு தடையின்றி எரிபொருள் கிடைக்க ஏற்பாடு செய்யப்பட்டது. எண்ணெய் நிறுவனங்களிடமிருந்து வரும் விநியோகத்தில் ஏற்பட்ட சிக்கல் காரணமாக கடந்த சில நாட்களாக எரிபொருள் தட்டுப்பாடு நிலவி வருகிறது. இதனால் செவ்வாய்க்கிழமை முதல் ஏனாம் உள்ளூர் மக்களுக்கு பெட்ரோல் மற்றும் டீசல் ஆகியவை உள்ளூர் பெட்ரோல் நிலையங்களில் காலை 5 மணி முதல் 8 மணி வரை மட்டுமே விற்பனை செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அண்டை மாநிலமான ஆந்திர பிரதேசத்தை விட ஏனாமில் எரிபொருள் விலை 12 ரூபாயிலிருந்து 14 ரூபாய் வரை குறைவாக உள்ளது. எனவே ஆந்திர பிரதேசத்தை சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள், குறிப்பாக விவசாயிகள், பிளாஸ்டிக் கேன் மற்றும் பேரல்களுடன் எரிபொருள் வாங்க ஏனாமிற்கு திரண்டு வருகின்றனர். இது குறித்து ஏனாம் முன்னாள் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணாராவ் மற்றும் பல்வேறு சங்கங்கள் கேள்வி எழுப்பியதை தொடர்ந்து பிராந்திய நிர்வாக அதிகாரி சிவராஜ் மீனா
பெட்ரோல் நிலைய உரிமையாளர்களுடன் ஆலோசனை நடத்தி காலை 5 மணி முதல் 8 மணி வரையிலான இந்த நேரத்தை ஏனா மக்களுக்கு பிரத்யேகமாக ஒதுக்கீடு செய்து உத்தரவிட்டுள்ளார். புதிய அமைச்சரவை பதவியேற்பு விழா விரைவில் நடைபெற உள்ள நிலையில் புதுச்சேரி சட்டசபையை புனரமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. புதுச்சேரியில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை மே 4ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதனைத் தொடர்ந்து புதிய அமைச்சரவை மே மாத இறுதிக்குள் பதவியேற்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனை முன்னிட்டு புதுச்சேரி சட்டசபை வளாகத்தில் சீரமைப்பு மற்றும் அழகுபடுத்தும் பணிகள் வேகமாக நடைபெற்று வருகின்றன. குறிப்பாக பழமை வாய்ந்த பாரம்பரிய சட்டசபை கட்டிடத்தின் மொசைக் தரைகளை பாலிஷ் செய்யும் பணி தீவிரமாக நடந்து வருகிறது. மேலும் புதிய அமைச்சரவையில் பொறுப்பேற்க உள்ள நிலையில் முன்னாள் அமைச்சர்கள் தங்களது அலுவலகங்களை காலி செய்துள்ளனர். புதிய நிர்வாகத்திற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. உழவர்கரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற திருக்கல்யாண உற்சவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுவை மேரி உழவர்கரை பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மற்றும் முத்து மாரியம்மன் தேவஸ்தானம். இந்த திருக்கோவிலில் சித்திரை பெருவிழாவை முன்னிட்டு திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. ஊர் பொதுமக்கள் சீர்வரிசையை ஊர்வலமாக கொண்டு சென்றனர். இதனைத் தொடர்ந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு மாலை மாற்று நிகழ்வு நடைபெற்றது. யாகசாலையில் சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் ஓத சுந்தரேஸ்வரர் மீனாட்சி அம்மன் மாங்கல்யம் அணிவிக்கும் நிகழ்வும் நடைபெற்றது. தொடர்ந்து பக்தர்களுக்கு மாங்கல்யம் பிரசாதமாக வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் மீனாட்சி சுந்தரேஸ்வரரை வழிபட்டு சென்றனர். மூன்றாவது மொழியை கட்டாயப்படுத்துவது தேவையற்றது என்று விடுதலை சிறுத்தை கட்சி தெரிவித்துள்ளது. புதுச்சேரி அரசின் கல்வித்துறை மூலம் வெளியிடப்பட்டுள்ள புதிய அறிவிப்பு மாநிலத்தில் மொழிக் கொள்கை தொடர்பாக பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அந்த அறிவிப்பில் 5வது மற்றும் 6ஆம் வகுப்புகளில் இருந்து 3வது மொழியை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து விடுதலை சிறுத்தை கட்சி மாநில முதன்மை செயலர் அரிமா தமிழன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர், ஏற்கனவே 5ஆம் வகுப்பு வரை மாணவர்கள் விருப்பப்படி 2 மொழியினை தேர்வு செய்து படித்து வரும் நிலையில் தற்போது 3வது மொழியை கட்டாயப்படுத்துவது தேவையற்ற சுமையை ஏற்படுத்துவதாகவும் மாணவர்களுக்கு ஆங்கிலம் உள்ளிட்ட 2 மொழிகளே போதுமானது என்றார். கூடுதல் மொழி கட்டாயம் கல்வி சுமையை அதிகரிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் தேர்தல் நடைமுறைகள் அமலில் இருக்கும் நேரத்தில் இத்தகைய அறிவிப்பு வெளியிடப்பட்டிருப்பது மக்களிடையே அதிருப்தியை உருவாக்கி உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதனை கண்டித்து கடுமையான போராட்டங்கள் நடத்தப்படும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்தார். அவர்கள் விருப்ப மொழியாக எது வேண்டுமானாலும் எடுத்து படிக்கலாம் என்று நடைமுறையில் இருக்கும்போதே இந்தியை கட்டாயமாக்கும் வகையில் மும்மொழிக் கொள்கையை திணித்துள்ளது. இது கண்டிக்கத்தக்கது. தேர்தல் விதிமுறை நடைமுறையில் இருக்கும்போது இப்படிப்பட்ட அறிவிப்பு வெளியாகி இருப்பது புதுச்சேரி மக்களுக்கு மிகவும் கோபத்தை ஊட்டியுள்ளது. இது கண்டிக்கத்தக்கது. ஏற்கனவே மாணவர்கள் 2 மொழியிலேயே ஆங்கிலம் போதுமானதாக இருக்கும் நிலையில் தேவையில்லாமல் இந்தியை படிக்க வேண்டும் என்று கட்டாயமாக்குவது மாணவர்களுக்கு மேலும் ஒரு சுமையை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அரசு இந்த அறிவிப்பை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். இதை எமது கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சியானது கடுமையான போராட்டங்கள் முன்னெடுக்கும். இதை அரசு பரிசீலனை செய்து ரத்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். புதுச்சேரி மதுவை தமிழகத்திற்கு கொண்டு செல்ல அனுமதி உள்ளதா என்பது குறித்து கலால்துறை விளக்கம் அளித்துள்ளது. புதுச்சேரியிலிருந்து மதுபாட்டில் கொண்டு சென்றவர் மீது தொடரப்பட்ட வழக்கை
சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது. இதனால் இனி புதுவையிலிருந்து அனுமதிக்கப்பட்ட அளவில் மதுபானத்தை தமிழகத்திற்கு எடுத்துச் செல்லலாம் என சமூக வலைதளங்களில் தகவல் பரவியது. இது குறித்து புதுவை கலால் துறை அதிகாரிகள் கூறுகையில், புதுவையில் தனிநபர் மதுபானங்கள் கொண்டு செல்ல கலால் சட்டம் அனுமதிப்பதாகவும், அதன்படி தனிநபர் ஒருவர் தன் சொந்த நுகர்வுக்காக இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட வெளிநாட்டு மதுபானங்களை 4.5 லிட்டர் வரை வைத்திருக்கலாம். வெளிநாட்டு இறக்குமதி பானமாக இருந்தாலும் 4.5 லிட்டர் வைத்திருக்கலாம். இது பிராந்தி, விஸ்கி, ஜிம், ரம் மது வகைகளுக்கு பொருந்தும். பீர் என்றால் 9 லிட்டரும், கல் என்றால் 1 லிட்டர் நுகர்வுக்காக வைத்திருக்கலாம். சாராயம் 4 லிட்டர் வைத்திருக்கலாம். இந்த அளவை கடந்து வைத்திருந்தால் அபராதத்துடன் வழக்கு தொடரலாம். இவை அனைத்துமே புதுவை எல்லைக்குள் தான் பொருந்தும். அந்த மதுபானங்களை தமிழக பகுதிக்கு கொண்டு சென்றால் பொருந்தாது. அண்டை மாநிலங்களிலிருந்து தமிழகத்திற்கு மதுபானம் கொண்டு செல்வது சட்டப்படி குற்றம். அந்தந்த மாநில கலால் துறையின் அனுமதி இல்லை என்றால் கடத்தலாக கருதி வழக்கு பதிவு செய்யப்படும் என்று கலால் துறை விளக்கமளித்துள்ளது. புதுச்சேரியில் ஜூன் 1ஆம் தேதி முதல் நடைபெறவுள்ள மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சரியான விவரங்களை தர வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுவையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை மேற்கொள்ளப்பட உள்ளது. இந்த கணக்கெடுப்பின் போது வீட்டு அமைப்பு, குடிநீர் வசதி, கழிப்பறை, சமையல் எரிபொருள், மின்சாரம் மற்றும் இணைய வசதி உள்ளிட்ட மொத்தம் 33 விவரங்கள் சேகரிக்கப்படும். மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டம் 1948 படி பொதுமக்கள் சில முக்கிய சட்டப்பூர்வ கடமைகளை கடைபிடிக்க வேண்டும். கணக்கெடுப்பு அலுவலர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு உண்மையான மற்றும் துல்லியமான பதில்களை வழங்குவது கட்டாயமாகும். வீடுகளில் கணக்கெடுப்பு அலுவலர்கள் பணிகளை மேற்கொள்ள அனுமதி வழங்க வேண்டும். தேவைப்படும் போது கணக்கெடுப்பு படிவங்களை சரியாக நிரப்பி ஒப்படைக்க வேண்டும். கணக்கெடுப்பில் சேகரிக்கப்படும் அனைத்து தகவல்களும் முழுமையாக ரகசியத்துடன் பாதுகாக்கப்படும். வழக்குகளிலும் இந்த தகவல்கள் சான்றாக பயன்படுத்தப்பட மாட்டாது என்பது உறுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கணக்கெடுப்பு பணிகளில் ஒத்துழைக்காமல் இருப்பது, தவறான தகவல் வழங்குவது அல்லது அலுவலர்களுக்கு அனுமதி மறுப்பது போன்ற செயல்கள் சட்டப்படி குற்றமாகும். இத்தகைய விதிமீறல்களுக்கு 1000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும். எனவே அனைத்து பொதுமக்களும் இந்த தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பணியில் ஆர்வமுடன் பங்கேற்று துல்லியமான தகவல்கள் மற்றும் பணிகள் வெற்றிகரமாக நடைபெற ஒத்துழைக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் செய்திக்குறிப்பு ஒன்றில் கேட்டுக்கொண்டுள்ளார். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 13,925 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 1,11,400 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 2,620 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். கடப்பாறையால் தாக்கி பொறியாளர் கொலை, கிருமாம்பாக்கம் அருகே பயங்கரம். அரசு பேருந்து மீது லாரி மோதி விபத்து, ஒருவர் பலி, 40 பேர் படுகாயம். ஆந்திராவில் தொடர் மின்தடை எதிரொலி, பெட்ரோல் டீசல் வாங்க ஏனாமில் குவியும் விவசாயிகள். புதிய அமைச்சரவை பதவியேற்பிற்கான ஏற்பாடு, சட்டசபை வளாகத்தை புனரமைக்கும் பணி தீவிரம். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.